ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி மணக்க மணக்க என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குலையாமல் உதிரி உதிரியாக கடைகளில் வாங்குற மாதிரியே இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இது வந்து நான் குக்கரில் தான் செஞ்சுருக்கேன், தம் கூட போடல. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அரிசி ஊற வச்சிடலாம். இன்றைக்கி 3 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து 30 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சிடலாம். இப்போ குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது ரெண்டும் நல்லா சூடானதுக்கப்புறமா வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நிறைய வாசனை பொருட்கள் சேர்த்த வேண்டாம்னு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம தனியாக தம் போட்டால் தான் நிறைய தேவைப்படும். இந்த மாதிரி ஒன்றா போடும்போது வந்துட்டு நிறைய வந்து போட தேவையில்லை வாசனை பொருட்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். எல்லா ஸ்பைசஸையும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டுட்டோம். கொஞ்சமாக சோம்பு போடுறேன், அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக முந்திரி சேர்த்து அதை வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்து வச்சுருந்தேன், ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் எப்போவுமே நல்லா வணங்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக புதினா இலைகள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து மட்டனில் வந்து அந்த ஃப்ளேவர் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நல்லா வணங்கிருச்சு. கீழே வந்து அடி பிடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ தக்காளி போடும்போது இதில் இருக்க சிட்ரிக் ஆசிட் வந்து அதை எடுத்துரும், ரிமூவ் பண்ணிடும். ஸோ நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அடி பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னா ஃபீல் பண்ணாதீங்க. அவ்வளோதான் பாருங்கள், அவ்வளோதான், தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து நான் 1/2 கிலோ கிட்ட மட்டன் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் விசில் விட்டுடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கறி மசாலா, ஃபைனலாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து வணக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை, மசாலாவோட பச்சை வாசனையும் கறியோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுடுதண்ணி, அதாவது வந்து நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல, ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடான வாட்டருங்க. எப்போவுமே வந்து நான் சமைக்கும்போது சுடு தண்ணி இல்லை வந்து வார்ம் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பச்சை தண்ணி யூஸ் பண்ணுறதை விட. ஸோ இப்போ இதை மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 4 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும். புது கறி, அதாவது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இளங்கறியாக இருந்தது இல்லையா, ஸோ அதனால் 4 விசில் போதுமாக இருக்கும். கொஞ்சம் மொத்தமான கறி அப்படின்னா ஒரு 5-6 விசில் விடுங்க. இப்போ வந்து இது வந்து வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை லைட்டாக வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் தயிர் சேர்த்த போகிறது இல்லைங்க. என்னது பிரியாணியில் தயிர் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் வந்து தயிர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய மசாலாவும் ஸ்பைசஸும் சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த ஃப்ளேவரை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நம்ம தயிர் சேர்ப்போம். இன்றைக்கி வந்து நான் எல்லாமே ரொம்ப சட்டிலாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும், ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்காது. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணிங்க, அந்த கணக்கில் சேர்த்துக்கோங்க. 3 கப்புக்கு 4.5 கப் தண்ணி தேவைப்படும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம தண்ணி சேர்க்கும் போது பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கிறதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்தோம். மட்டன் வேகும்போது ஒரு அரை கப் அளவுக்காக தண்ணி விட்டுருக்கோம். ஸோ 1.5 கப் தண்ணி அதில் ஆல்ரெடி இருக்குது. அதனால வந்து நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்ததுன்னா மட்டன்லேருந்து தண்ணியை பிரித்து அதுக்கப்புறம் கூட நீங்கள் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், புதுசாக செய்கிறவங்கன்னா. பட் பார்க்கும்போது ரெகுலராக செய்யும்போது பார்க்கும்போதே தெரியும். இப்போ வந்து உப்பு காரத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை வந்துட்டு நம்ம நல்லா களைஞ்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்துட்டு நான் வந்து பச்சை மிளகா லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவேன், அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆல்மோஸ்ட் வந்து 3/4% வந்து வேக விட்டுருவேன் நான் வெளியிலேயே, அதாவது மூடி போடாமையே ஃபைனலாக வந்துட்டு வேக விடுவேன். அப்படி தான் வந்து உதிரி உதிரியாக வரும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஹை ஃப்ளேமில், லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விடுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிரும். பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்கு 2 டிப்ஸு சொல்கிறேங்க. ஒன்று பார்த்திங்கன்னா, தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசி போட்டதுக்கப்புறமா வேக விடணும். அடுப்புலையே குக்கர் மூடி போடாமல் வேக விடணும். வேக விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா மூடி ஹை ஃப்ளேமில் 2 விசில் விடணும். லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, அடி பிடிச்சிரும். ஹை ஃப்ளேமில் வைக்கணும். இன்னொரு டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, குக்கர் வந்து விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்புலையே வைக்காமல் அதை வந்து நம்ம இறக்கி வச்சிடணும். அடுப்புலேயே இருக்கும்போது அந்த ஹீட்டில் இருந்தது அப்படின்னா மறுபடியும் வந்து பாஸ்மதி அரிசி வேக ஆரம்பிச்சிடும். பாஸ்மதி அரிசி வந்து எப்போவுமே வந்து சீக்கிரமாக வெந்துடும். நம்ம ஆல்ரெடி வந்து 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். ஸோ நல்லா வெந்துடும். அதனால வந்துட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அரிசி வந்து கொஞ்சம் கூட குலையாமல் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு, இந்த மாதிரி சூப்பராக வரும்.
இது வந்து குக்கரில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. தம் பிரியாணி மாதிரி அவ்வளோ உதிரி உதிரியாக மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சாட்டம் வெந்திருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் இதோட வேக வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கட்டாயம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் சைடிஷ் என்ன வச்சுருக்கேன்னா ஈரல் வந்து பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய ஃபேவரெட்டு. எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த காம்பினேஷனு. ஸோ நீங்களும் வீட்டில் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈரல் தொக்கு அதுக்கப்புறம் மட்டன் சுக்காலாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களை எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை, டேக் கேர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.